இனிமே இந்த பொணங்களை இங்க வச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம இந்த பொணங்களை வெளியில தூக்கி போட்டாகணும். ஹே சூர்யா, டாக்டர் கௌதம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து நிப்பீங்கல்ல, அப்ப இதையும் நீங்களே வந்து செய்யுங்க. எந்திரிங்க, இந்த பொணத்தை தூக்கி வெளியில போடுங்க. திஷா, இவனையும் தூக்கி வெளியில போட சொல்லு. என்ன பண்ற நீ? அவரை எழுப்பாத. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, அவருக்கு எவ்வளவு ரத்தம் போயிடுச்சுன்னு. இப்ப இவரை ரெஸ்ட் எடுக்கணும். நீ நீ இவரை டிஸ்டர்ப் பண்ணாத போ. திஷா, திஷா, அது உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். பாவம், அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. நடந்த சம்பவத்திலிருந்து நான் வெளியே வரல. புருஷன் தூங்கிட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம். திஷா ப்ளீஸ், இப்போதைக்கு அசோக்கோட பாடி இங்கேயே இருக்கட்டும். எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. திஷா, இவ்வளவு என்ன பண்றது? இங்க பாருங்க, அந்த பாடியில இருந்தா நாத்தம் வருது. அதையும் தூக்கி வெளியில போடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். கௌதம், நம்ம இந்த பாடியை அப்படி முன்னாடி வச்சிடலாம். உங்க எல்லாருக்காகவும் இந்த பாடியை நாங்கள் ஃப்ரண்ட்ல பிஸ்னஸ் கிளாஸ்ல கொண்டு போய் வச்சிடறோம். சரியா? கௌதம் வாங்க. தூங்கிட்டு இருக்கார்ல, நம்ம ஒன்று பண்ணலாமா? இவரை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். ஏன் தெரியுமா? இது நடக்கிற வழி இல்லையா? இங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இல்ல இவர் இங்கே இருக்கட்டும். சாலு, இங்க பாரு, நம்ம அசோக்க பிசினஸ் கிளாஸுக்கு தூக்கிட்டு போலாம். அங்க அசோக்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்பதான் அவன் நிம்மதியா தூங்குவான். சரியா? நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். நாம இவரை அங்கேயே தூக்கிட்டு போலாம். அசோக், நாம இப்ப பிசினஸ் கிளாஸ் போலாம். ஓகே? அங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க அங்க நிம்மதியா தூங்கலாம். ஆமா கௌதம், ஆமா. சீக்கிரம் வாங்க. பார்த்து தூங்குங்க. சரி. இங்க பாருங்க, இந்த பாடி எதுக்கு இங்கேயே இருக்க விட்டீங்க? பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. நான் ஒரே ஒரு தடவை ஃபயர் பண்ணட்டுமா சொல்லுங்க? எல்லாரும் வாயை மூடிட்டு அந்த இடத்துல உட்காருவாங்க. திஷா, நம்ம சில சமயம் அதிரடியா இல்ல, யோசிச்சு செயல்படணும். இவங்க எல்லாரும் பெருசா மனித நேயத்தை காட்டுறாங்க. டெட் பாடிய பிசினஸ் கிளாஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நீ பாத்துக்கிட்டே இரு. அந்த டெட் பாடியோட நாத்தம் இன்னும் அதிகமாச்சுன்னா இவங்களே அதை வெளியே வீசிடுவாங்க. இந்த பசி, தாகம், சாவு, இது எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவனை மாத்திரும்.